தோசை நல்லா டேஸ்டா செம்மையா இருக்கு. சட்னி டேஸ்ட் சும்மா அல்லது. ஐயோ, சும்மா சொல்லக்கூடாது. தோசை சட்னி காம்போ செம்மையா இருக்கு. ஆஹா, நிஜமாவே அம்மா செஞ்ச டிஃபன் உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா மது? டிஃபன் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஏய் செவந்தி, மது உன் டிஃபன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான்னு அப்படியே பூரிச்சு போய் நிக்கிறியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, அடுத்து பெரிய இடியா இறக்குவா. அப்ப எப்படி பதறி துடிக்க போறேன்னு பாரு. இன்னைக்கு வேற மாதிரி டிஃபன். சூப்பரோ சூப்பர். ஏண்டி, அம்மா நீங்க பண்ண டிஃபன் நல்லா இருக்குன்னு செவந்தி முகத்தை பார்த்து சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா சொல்லு. அனி, மதுக்கு நீங்க பண்ண டிஃபன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறா. இன்னொரு தோசை எடுத்து வைங்க நீ. மது, அம்மா இன்னொரு தோசை சூடா எடுத்துட்டு வரட்டுமா? இப்போ வேண்டாம், நான் இப்ப இதை சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் தேவைப்படும் போது கேக்குறேன், சுட்டு கொடுங்க. சரி. அப்பாடா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைக்கு அப்புறம் மது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழையபடி சந்தோஷமான நிலைமைக்கு வந்திருக்கா. மது, நீ இப்படி எங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க பேத்தி எப்பவுமே எங்களோட இப்படி ஒட்டி உறவாடணும்னு தான் நாங்க எல்லாரும் விரும்பணும். சரிம்மா, சாப்பிடு. மது மனசு மாறிட்டான்னு இப்பவே எல்லாரும் சந்தோஷத்துல நல்லா மிதந்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் கதற வேண்டி இருக்கும். என்னன்னு அக்கா திடீர்னு இப்படி சேஞ்ச் ஆயிட்டாங்க, என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நந்து, அக்கா மனசு மாறிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா மாறுவாங்கன்னு தெரியாது. எப்படியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அக்கா நல்ல விதமா மாறிட்டாங்கல்ல, அது போதும். அரவிந்த், நந்தினி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இப்போ நல்லவளா மாறல. நான் எப்பவுமே நல்லவளா தான் இருக்கேன். மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. அரவிந்த், நந்து, அக்கா அவங்க கூட பேசிட்டா பாத்தீங்களா? இனிமே நீங்களும் அக்கா கூட சகஜமா பேசி எப்பவுமே ஒன்னா ஸ்கூலுக்கு போகணும். சரியா? என்ன சரிம்மா. அக்கா, இனிமே நம்ம பழ விட்டுக்கலாம். மது இனிமே எப்பவுமே தம்பி தங்கச்சிங்களோட எங்க கூட இயல்பா சந்தோஷமா இருக்கணும். அதான் இந்த அம்மாவோட ஆசை. நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லாமே கேட்கணும்னா நான் ஆசைப்பட்டு கேக்குறத நீங்க வாங்கி தரணும். சரிம்மா, என்ன வேணும்னு கேளு, அம்மாவால முடிஞ்சா வாங்கி தரேன். பாத்தீங்களா, இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். நான் எப்ப எது கேட்டாலும் உடனே லாக் வைக்கிற மாதிரி முடிஞ்சா வாங்கி தரேன்னு சொல்றீங்க. அது என்ன முடிஞ்சா? உங்களால முடியாததையா நான் கேட்க போறேன்? நான் கேட்ட உடனே சரி வாங்கி தரேன்னு உங்களால சொல்ல முடியுதா? பாத்தீங்களா? நீ என்ன கேட்க போறேன்னு தெரியாம அதை எப்படி வாங்கி தரேன்னு சொல்ல முடியும்? அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதானே அதை வாங்கி கொடுக்கறத பத்தி நான் யோசிக்க முடியும். அதனாலதான் முடிஞ்சா வாங்கி தரேன்னு சொன்னேன். என் விஷயத்துல யோசிக்கிறேன்றதே கிடையாது. நான் ஒண்ணு வேணும்னு கேட்டா அதை நீங்க உடனே எனக்கு வாங்கி தரணும். அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அப்படித்தான் நல்லா அழுத்தமா பாயிண்டா புடிச்சு பேசு. சரி,
உனக்கு நான் என்ன வாங்கி தரணும்? எனக்கு ஒரு புது மொபைல் வாங்கி தரணும்.